நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், அதாவது சுஹாஸுடைய பெயிண்டிங் இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டோட பெஸ்ட் ஹோட்டல்ஸ், ஆஃபீஸஸ், அப்புறம் எல்லாருடைய வீட்டையும் அழகா ஆக்குது. கலைங்கிறது விலை மதிப்பற்றது கலை ரசிகர்களே. அப்புறம் நாம ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. கொஞ்சமா பணத்தை கொடுத்து இந்த பெயிண்டிங்ஸை வீட்டுக்கு கொண்டு போக முடியும். So ladies and gentlemen, may I present you my dear friend and brilliant artist Suhas. Thank you friends. என்னுடைய ஃப்ரெண்ட் கார்த்திகோட இது ஒரு ஓல்டு ஹேபிட். என்ன பாராட்டுக்கு மேல பாராட்டி புகழ்ந்துகிட்டே ரொம்ப கொல்லுவான்னு சொல்றேன். என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள்னே சொல்லலாம். நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். உங்களோட இந்த பொன்னான நேரத்தை எனக்காக ஒதுக்கி வச்சு இன்னைக்கு என் பெயிண்டிங்ஸை பார்க்க வந்திருக்கிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நானே இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நிறைய வண்ணங்களை சேர்க்க போறேன். இது விலை மதிப்பில்லாத ஒண்ணு. அண்ட் அந்த வண்ணத்தோட பேர் என்ன தெரியுமா? ஆன்யா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ப்ளீஸ் டி. ப்ளீஸ் அன்யா. எஸ் Yes. Yes. Accept பண்ணுங்க. Okay Yes. சொல்லுங்க. Okay சொல்லுமா. ஓகே சொல்லுங்க. என்ன பாக்குற? உடனே ஓகே சொல்லு. இத நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? Of course I will marry you. என்னது? போங்க. என்ன கன் சவுண்ட்? யாரோ ஷூட் பண்றாங்க. யாரு? ஓடுங்க. எல்லாரும் பக்கம் போங்க. சீக்கிரம் அந்த பெயிண்டிங்ல எடுங்க. ஏய் போ அந்த பக்கம். ஏய் வேண்டாம், அந்த பெயிண்டிங் ஏய் எடுக்காதீங்க. சீக்கிரம் எல்லா பெயிண்டிங் எடுங்க. ஏய் தள்ளுங்க. பின்னாடி போ, யாரும் அசைய கூடாது. இது என்னடா இது? வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம், விட்டுருங்க. தீபாவளி ஸ்பெஷலுக்காக என் லவர்க்காக பண்ணது. சுஹாஸ், ஏய் ரோமி ஜூலியட், உன் லவ் ஸ்டோரி உன் பாக்கெட்ல வச்சுக்கோ. எல்லாத்தையும் தான் எடுத்துட்டு போவோம். சுஹாஸ் ப்ளீஸ் போகட்டு விடு. இவங்க திருடுறது உன் பெயிண்டிங் தான் டாலன்ட் இல்ல. சொன்னா கேளு. ஏய் வேண்டாம். ஏய் என்னடா வேண்டாம், விடுடா. சுஹாஸ் ஏய் அந்த பெயிண்டிங்கை தொடாதீங்க. சொன்னல, ரொம்ப ஹீரோயிசம் பண்ணாத. இது படம் கிடையாது, உன்னை முடிச்சிருவேண்டா. என் ஹீரோயிசம் இன்னும் நீ பார்க்கல. என்னது? ஷூட் பண்ணிட்டா. போங்க. போங்க. ஏய் சுஹாஸ் என்ன பாரு. சுஹாஸ் கண்ணு தர. சுஹாஸ், ஆன்யா அழாதீங்க, மனசை தேத்திக்கோங்க. சுஹாஸ மட்டும் எதுக்கு கொண்டாங்க? என்னையும் சேர்த்து கொண்டு இருக்கலாம்ல. சுஹாஸ் இல்லாம என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல. நாங்க கண்டிப்பா குற்றவாளியை பிடிச்சிருவோம். நீங்க நம்பிக்கையோட இருங்க ப்ளீஸ். சுஹாஸ் வாங்க போலாம்.
நீங்க அவங்கள யாரையும் பார்க்கலையா? அவங்க எல்லார் முகத்திலயும் மாஸ்க் இருந்ததா? சார், அவங்க மாஸ்கை காட்ட நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. அட, உங்க கையில் அடிபட்டிருக்கு? இல்லை இல்லை சார், இது அடி இல்லை, இது அவங்களுடைய ரத்தம் தான். அவங்கள அடிக்கும் போது என் கையில் பட்டுடுச்சு. ஓ, இங்கே வாங்க சார். இந்த பிளட் சாம்பிள் எடுங்க. ஓகே சார். சார், இந்த புல்லட்டை பாருங்க. ஒரு நிமிஷம். பூர்வி, மேக்னிஃபைட் கிளாஸ் கொடுங்க. சார், விரலோட அடையாளம்? விரல்களோட அடையாளம் இவ்ளோ மேலையா? சார், இந்த விரலுடைய அடையாளம் கூட அவங்கள யாரோ ஒருத்தந்து தான் சார். அவங்கள ஒருத்தன் கூட நான் இந்த இடத்துல இருந்து தான் சார் சண்டை போட்டேன். சண்டை போடும்போது அவன் கையில் இருக்க கிளவுஸ் கிழிஞ்சிருக்கு. அப்புறம் விரலோட அடையாளம் இந்த சவரில் பட்டிருக்கு. இந்த விரலோட அடையாளத்தை வச்சு கொலைகாரங்கிட்ட நெருங்கிடலாம். சரி, முயற்சி பண்ணுறதை விடாதீங்க. எதையாவது செஞ்சு அந்த குழந்தைகிட்ட நம்ம நெருங்கி ஆகணும். என்னாச்சு சார்? சாராம்ச பத்தி எதுவும் தெரியலையா? ஏதாவது செஞ்சு நம்ம சாராம்ச கண்டுபிடிக்கணும். தயா, அந்த ஆர்ட் கேலரி திருட்ட பத்தி என்ன தெரிஞ்சது? சார், லோக்கல் போலீஸ் மூலமா ஆர்ட் கேலரியில இருந்தும் வீட்டில் இருந்தும் விலை உயர்ந்த பெயிண்டிங்கை திருடுற ஒரு திருட்டு கும்பலை பத்தி தகவல் கிடைச்சிருக்கு சார். விலை உயர்ந்த பெயிண்டிங்ஸா? ஆமா சார், அந்த பெயிண்டிங்கோட விலை கிட்டத்தட்ட 2-3 லட்சம் இருக்கும். போன மாசம் பிசினஸ் மேன் வெரியன் வீட்ல இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கை திருடி இருக்காங்க. அதை செஞ்சது இந்த கூட்டம் தான். அப்புறம் இந்த சம்பவத்துல இருந்து முன்னாடி வரைக்கும் இவங்க திருட்டுல யாரோட உயிரும் போனதே கிடையாது. ஆனா சார், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. யாராச்சும் பணத்துக்காக திருடினா நகை, பணம், தங்கம், வைரம் இப்படி தானே திருடணும். பெயிண்டிங்ஸை எதுக்காக திருடணும்? அவங்க கலையை ரசிக்கிறவங்களா இருப்பாங்க. அதனால ஒருவேளை அவங்க பெயிண்டிங்ஸை கலெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா விலையுயர்ந்த பெயிண்டிங்ஸை மட்டும் ஏன்? குறைஞ்ச விலையில இருக்கிற பெயிண்டிங்ஸ்ல கலை இருக்காதா? இல்ல 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 இல்ல, இதெல்லாம் பணத்துக்காக திருடுறானுங்க, பணத்துக்காக. ஆனா இந்த பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது, எல்லாராலையும் வாங்க முடியாது. முக்கியமான சில கஸ்டமர்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு இந்த பெயிண்டிங்கை வித்திருக்கலாம். ரொம்ப கரெக்ட் தயா, ரொம்ப கரெக்ட். இதுதான் நடந்திருக்கு. முதல்ல ஒப்பந்தம் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் பெயிண்டிங் திருடி இருக்காங்க, அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணிருக்காங்க. சம சார், த சேம் கேஸ். இன்டர்நெட்ல பொருள் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே டெலிவரி பண்றாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு சார். என் வைஃப் இந்த மாதிரி பொருள் வாங்கி வாங்கி மாசம் மாசம் என்ன ஒரு வழி பண்றா சார். என் வாழ்க்கையே நரகமாயிட்டு இருக்குன்னா பாருங்களேன். பாஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டீடைல்ஸ். இது டீடைல்ஸா? பேர் இல்ல, முகம் இல்ல, கிண்டலா சலோங்கி? கிண்டல் இல்ல பாஸ், ஆர்ட் கேலரியில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சது இல்லையா, அதுல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் டீடைல்ஸ் மட்டும்தான் இருக்கு. பேரோ அட்ரஸோ நம்ம ரெக்கார்ட்ஸ்ல இல்ல. என்ன? ரெக்கார்ட்ல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஆனா ஆளோட பேர் இல்லைன்னா எப்படி சார்? ஐயோ, ஒன்றும் புரியல சார். சத்தியமா மண்டையே உடையிற மாதிரி இருக்கு. உனக்கெல்லாம் புரியாதுப்பா. கொஞ்சம் தெளிவா சொல்றியா? கிண்டல் இல்ல பாஸ், 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ராபரியில லோக்கல் போலீஸ்க்கு சில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சது. அது இந்த ஆட்களோடது தான். அப்படின்னா 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ராபரியிலையும் இவன் தான் சம்மந்தப்பட்டிருக்கான். ஆமா ஸ்ரேயா, இந்த ஆள் மட்டும் சம்மந்தப்படல பாஸ். இன்னொரு ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட அந்த ராபரியில கிடைச்சது. அந்த ஆளோட பேரு வருண். இது அவனோட ஜாதகம். வருண் 7 ராபரிஸ், 7 திருட்ட பண்ணியிருக்கான் இவன். வீட்டு அட்ரஸ் மறைஞ்சிருக்கான், ஆப்ஸ்காண்டிங்.
சார் இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸ் மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வருண் அப்புறம் கேலரியில் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்காரன். தயா சார் ஒரு வேலை செய், இந்த வருண் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள நாம விசாரிப்போம். கண்டிப்பா பேர் இல்லாத இந்த ஃபிங்கர் பிரிண்ட் காரனை பத்தி ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும். அந்த கடைக்காரங்கிட்ட கேட்போம். வணக்கண்ணே. சொல்லுங்கண்ணே, என்ன வேணும்? சில விவரங்கள் தெரியணும். இந்த ஆள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நீங்கள் யார்? நாங்கள் சிஐடிஸ். ஓ ஆமாம் சார், இந்த ஆள் 2-3 தடவை இங்கே வந்திருக்கான், நான் பார்த்துருக்கேன். குட். இவனை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இவனை பற்றினா இவனுக்கு கண்ணு சரியாக தெரியாது சார். ஏன்னா இந்த ஆள் எப்பவுமே கருப்பு கண்ணாடி போட்டுட்ருப்பான் சார். அண்ணா, அந்த ஆளு ஒருவேளை ஃபேஷனுக்காக கருப்பு கண்ணாடி போட்டிருக்கலாம். இல்லை மேடம், அவர் கண்ணு தெரியாதவங்க எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி தான் நடந்துக்குவார் சார். அப்படின்னா இவன் ஆர்ட் கேலரியில் திருடுறவங்களோட சம்மந்தம் கொண்டவனாக இருக்க மாட்டான் சார். ஆனால் இந்த ஆளு கூட யாராவது வருவாங்களா, இல்லை இவன் மட்டும் தான் தனியாக வருவானா? ஒருத்தர் இருக்கான் சார், எப்பவும் அவருடைய மோட்டர் பைக்கில் தான் இவர் வருவார். அவனுக்கு ஒரு 20-22 வயசு இருக்கும் சார். சார் அப்போ இந்த 20-22 வயசு ஆளு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆளோட பார்ட்னரா இருக்கலாம்ல? இருக்கலாம். உங்கள் பேர் என்ன? மோகன் பியாரே சார். மோகன் பியாரே. சரி மோகன் பியாரே, நீங்கள் அந்த பைக்கோட நம்பரை நிச்சயம் பார்த்துருப்பீங்க. ஆமாம் சார், அந்த பைக்கோட நம்பர் 2333 சார். நீங்கள் சொன்னீங்கன்னா அவனை என்னால் வரைஞ்சி கூட காட்ட முடியும் சார். வெரி குட். அப்படின்னா உங்கள் பேர் மோகன் பியாரே கிடையாது, புத்திசாலி மோகன்னு சொல்லணும் இல்லையா? தேங்க்யூ. வாங்க. சார், இவன் தான் அந்த பையன் சஞ்சய். பைக்ல வருணை கூட்டிட்டு வரான்ல. டிசி காலேஜோடைய செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் சார். இவன் காலேஜில் படிக்கிற செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் இவ்வளோ காஸ்ட்லியான பப்புக்கு டெய்லி வரான்னா இவன் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், இல்லீகல் பண்ணி சம்பாரிச்சிருப்பான். அந்த பெயிண்டிங் திருட்டு இருக்குல்ல, அதில் சம்மந்தப்பட்டவன். அவன் கையில் சிஐடியோட விலங்கு மாட்டப்பட போகுது. அப்போ சார் இவனை அரெஸ்ட் பண்ணலாமா? இல்லை நிக்கில், நோயை பாதி இல்லை வேரோட தூக்கி ஆகணும். இவனை பிடிச்சி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இவன் ஃப்ரெண்டு ஒவ்வொருத்தனையா பார்த்து பிளான் போட்டு தூக்கணும். ஆனால் எப்படி சார்? கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பீங்கல்ல? ஆமாம் சார், டைம் கிடைக்கும் போது பார்ப்போம். கிரிக்கெட் மேட்ச் மூலமாக இவனை பவுண்டரி லேண்டில் கேட்ச் அவுட் பண்ணலாம். Yes! Yeah! 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 ஏய், ஸ்கோர் எவ்வளோப்பா? ஸ்கோர்லாம் கேட்காதீங்க தலைவரே, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. என்னுடைய ஃபேவரட் டீமுக்கு 3 விக்கெட் அவுட்டு, அதுவும் 15 ரன் தான் சார். ஏன்பா இவ்வளோ வேஸ்டான டீமுக்கு நீ சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இப்படி மூஞ்ச தொங்க போட்டு தான் உட்காரணும். நான் இருக்கேன்ல, நான் அந்த ஆப்போசிட் டீமோட ஃபேனியா. எங்களுக்கு பாரு சூப்பரா ஆடுறானுங்க. 3 விக்கெட்டுப்பா, 3 விக்கெட் 15 ரன். எங்கால பேட்டிங் என்ன ஸ்ட்ராங்கா இருந்துச்சு பாத்தீங்களா? ஒவ்வொரு பாலுக்கும் எங்கால 4 அடிக்கிறாங்க. அப்புறம் 6th பால்ல 6. அங்கிள், உங்களுக்கு எங்க டீமோட பவரை பத்தி தெரியாதுங்க. ஏய், அங்கிள்லாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி எனக்கும் உன் வயசு தான் கண்ணா. கரண்டி போட்டதுல கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி தெரியும். மெலிங்கா. மெலிங்காவா? பேரை பார்த்தா நீங்க ஸ்ரீலங்கன் மாதிரி தெரியுது. ஏய், என்னை பத்தி பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்ட. நீ சொல்றது உண்மைதான் மிஸ்டர் மெலிங்கா. நீங்க வேணா பாருங்க, ஜெயிக்க போறது நாங்க தான். அண்ட் வெற்றி தோல்விங்கிற விஷயம் இருக்குல்ல, நான் ஜெயிச்சா நான் உனக்கு பார்ட்டி கொடுக்குறேன் கண்ணா. ஒருவேளை நீ தோத்தா நீ எனக்கு பார்ட்டி கொடுக்கணும், ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஜெயிச்சு நான் தோத்தா பார்ட்டி யார் கொடுக்கறது, நீங்களா நானா? ஏய், யார் ஜெயிச்சா என்ன யார் தோத்தானா, பார்ட்டி தான் கண்ணா இங்க முக்கியம். ஏய், பார்த்து போயா கண்ணுல. ஏய் தம்பி,
காலை அடக்கி வச்சு உக்காடுறா. வாயை வச்சிருவோம்மா அவனை. விரிச்சு வச்சு உட்காரத்துக்கு நானே புறாவடா. உன்னைதான் சொன்னாங்க. உன்னை புறான்னு சொன்னா அது புறாவுக்கு தான் இன்சல்ட்டு. வேணும்னா உன்னை காக்கான்னு சொல்லலாம், அது கரெக்டாக இருக்கும். காக்கா. என் ஃப்ரெண்டு இவன் மேல கையகி வச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். முக்கியமான விஷயம், காக்காங்க ஒண்ணு சேர்ந்து கொத்த ஆரம்பிச்சதுன்னா மாட்டின ஆளோட கதி அதோ கதி தான். தெரியுமா உனக்கு? என்ன அதோ கதி தான்? என்ன வலிக்கும்? சொல்லு சொல்லு, என்ன ஆகும் சொல்லு. என்ன அடிச்சுட்ட போனா போது விட்டுற, அதுக்காக என் ஃப்ரெண்டை அடிச்சிடாத. புட்டி, ஏன் ஃப்ரெண்டு மேலே கை வச்சிட்டா? நான் இப்போ உன் ஃப்ரெண்டு மேல கை வைக்கிறேன் பாரு. உன்னால என்னடா பண்ண முடியும்? நீ என் ஃப்ரெண்டு மேலேயே கை வச்சிட்டியாடா? உன் ஃப்ரெண்டை நான் என்ன பண்றேன்னு பாடுறா இப்போ. ஒரு நிமிஷம், எதுக்காக சண்டை போடுறீங்க? நாங்க எங்கயா சண்டை போட்டோம்? சண்டை போட்டு நிக்கிறானே இவன் தான் மெயினா. இங்க பாருங்க, சண்டைலாம் போடாதீங்க, இல்லைன்னா நான் போலீஸை கூட வேண்டியது இருக்கும். போலீஸ் எல்லாம் எதுக்குப்பா? நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ். இங்க சண்டைலாம் ஒண்ணு போட்டுக்கல. ஹாய், வா இங்க இருந்து போயிடலாம் வா. நான் கண்டுக்காத பாபா, முதல்ல போறேன். பயந்தாங்க இல்லைங்க, பெரிய பருப்பு மாதிரி பேசுனா. வா 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 வா. சந்தோஷமா இருக்கு. சாலிடா ஒரு அரை விட்டன் தெரியுமா? ஒருத்தன் 4க்கு போனா, ஒருத்தன் 6க்கு போனா. எனக்கு அவன் மேல செம்ம காண்டு தெரியுமா? என் ஃப்ரெண்டு மேலே கை வச்சுட்டு அவனை எப்படி விடுறது நானு? பாஸ், அவனுங்க 2 பேரும் பின்னாடி வரானுங்க, ரவுடி பசங்க. பின்னாடி வரானுங்களா? ஒரு வேலை பண்ணலாம், சைலண்டா எஸ்கேப் ஆயிடலாம்ப்பா. இந்த ரவுடிங்க சவாசம் நமக்கு ஒத்துக்காதுப்பா, வா போயிடலாம். இப்போ இங்க ரவுடிசம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலான்னு நிம்மதியா இங்க வரலான்னு பார்த்தேன். அது என்னமோ உண்மைதான்ப்பா. மேட்ச் போனா போது உடுப்பா, ஆனா நம்ம பார்ட்டி ஆரம்பிக்கலாம். இப்பவா? இதுக்கு மேலையா? இப்பதான் சொல்றேன். நான் ஒரு சூப்பர் இடத்துக்கு கூட்டு போறேன். செம குஜால் எடுவே, நீ வா போலாம். வாங்க போலாம் வாங்க. நண்பா நண்பா நண்பா, கைய கொடு நண்பா. வா 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 வா. என்னடா இது? நம்மளை விட பெரிய கிரிக்கெட் பைத்தியமா இருப்பானுங்க போல இருக்குது இவனுங்க. மலிங்கா பாச்சு, என்ன ஒரு பையனை கூட்டிட்டு வந்திருக்க? நண்பா, இது என்னோட புது ஃப்ரெண்டியா, புது ஃப்ரெண்டே. நேம் இஸ் சஞ்சய். ஓய் சஞ்சய் அப்பாஜி. ஹாய் சார். இந்த ஆளு நம்மள மாதிரியே கிரிக்கெட் பைத்தியா, பயங்கரமான பைத்தியம். என்ன சொல்ற? வா, உன்னை நல்லா கவனிக்க வேண்டாம். அப்புறம் நம்ம டீம் வந்திருக்காங்களா இல்லையா? இங்க ரொம்ப துடிப்போட இருக்காங்க. சஞ்சய் அப்பாஜி, நீங்க இத உங்க வீடாவே நினைச்சுக்கோங்க. நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே, தேங்க் யூ. டேவிட் மார்ஷல், எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன். பேட்டிங் ஒழுங்கா போயிட்டு இருக்கா? அதெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. மேடம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. போலிங் பேட்டிங் இந்த லெஃப்ட் ரைட்டு அதெல்லாம் நம்ம ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. எப்போ வருதோ ஆமா, புதுசா வரவங்களுக்கு கத்து கொடுப்போம், நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். என்ன இப்போ சொல்லுங்க பாஸ், இது என்ன வீடா இல்ல அரண்மனையா? உங்க ஃப்ரெண்டு பயங்கர பணக்காரர் போல இருக்குதே. அவன் ஒரு இளவரசன்பா, ராஜகுமாரன், லட்சத்துல ஒருத்தன்பா என் நண்பன். டார்ச் எடுத்துட்டு போய் தேடி பார்த்தா கூட இவன மாதிரி ஒரு வைரம் யாருக்கும் கிடைக்கவே மாட்டான்பா. அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே ஆழமானதுன்னு சொல்லுங்க. ஆழமா? இந்த நயாகரா ஃபால்ஸ் தெரியுமா? நயாகரா ஃபால்ஸ், அதை விட ஆழமானது நட்பு எங்க நட்புப்பா. மேடம் எப்படி இருக்கிறீங்க? என்ன விஷயம்?
நீங்க என்ன பார்த்ததும் க்ளீன் போல்ட் ஆயிட்டீங்க. அப்படிதான், கிளீன் போல்டு தான் ஆயிட்டேன். கேட்சும் மிஸ் பண்ணியாச்சு, ஸ்டெம்பும் அவுட் ஆயிடுச்சு. நீயும் அந்த அளவு தானமா இருக்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. சந்திரிகா மேடம். சந்திரிகா? ஆமாண்டி மாங்கா. சந்திரிகா. தேங்க் காட் உங்க பேரு சந்திரிகா, டெண்டுல்கர் இல்லையே. டெண்டுல்கரா? குட் ஜாப். நான் விட்ட முன்னாடி சொன்னேன் டெண்டுல்கர் நல்ல பேரு, அதையே நீ வச்சுக்கோன்னு சொன்னா. ஆனா இவ ஏன் வச்சுக்கல? வச்சுக்கிட்டுமா? நீங்க சொன்னா வச்சுக்கிறேன். நான் எப்படி இப்போ திடீர்னு சொல்றேன்? சஞ்சய், நீ அண்ணிய பார்க்கலல? வா 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 வா. ஓ, அண்ணி வந்துட்டாங்களா? வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபேமிலில நீயும். ஏய் வாங்க 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 வாங்க. மகாராணி அண்ணி நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்களா? சார் இவங்க பேர் என்ன சார்? சசிகலா, வித்யுத் ஜெமினி, மீனாட்சி கீத் அகர்கர். யப்பா, இது என்ன இவங்க பேரு ட்ரெயின் மாதிரி இவ்வளவு பெருசா போகுது? அது வந்து ஏய் சஞ்சய், என்னப்பா திடீர்னு எப்படி பேசிட்டேன்? ஓ சஞ்சய், உன் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கே, அது சூப்பர்ப்பா, அது சூப்பர். இங்க பாரு மல்லிகா, யாராவது என்னோட மனைவியோட பேரை கிண்டல் பண்ண எனக்கு சுத்தமா பிடிக்காது. அதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன். புரிஞ்சுச்சா? சாரி சார், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், கோச்சிக்காதீங்க. இனிமே பார்த்து நடந்துக்க. எனிவே கூல் 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 மச்சான், கூல். பையன் சின்ன பையன், புதுசு விட்டுறேன். ஏய் சரி, என்னப்பா வளரலன்னு பேசுற? வந்த வேலையை பாப்போம், வாங்க பார்ட்டி ஆரம்பிக்கலாம். டைம் ஆச்சு, போக போக டான்ஸ் ஆரம்பிங்க. போக போக போக. ஏய் வா 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 வா, வாயா வாயா, போ போ போ. நான் மியூசிக் சிஸ்டம் ஆன் பண்றேன். எங்க ப்ளே பட்டனு? அதோ இருக்கு. பெயிண்டிங்கை பார்த்த உடனே சும்மா மதி மயங்குறானே, போன்ஸை பார்த்த டாக் மாதிரி. வாவ் வாவ், இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பெயிண்டர் ஏவி சந்திக்கோட தானே? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியா நீ? ஏன்பா பெயிண்டிங்கை பத்தி உனக்கு இந்த அளவுக்கு எப்படிப்பா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு? பெயிண்டிங்ஸ் என்னுடைய பேஷன். இங்க இருக்கிற ஒவ்வொரு பெயிண்டிங்கும் குறைஞ்சது 2 lakhs கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஏய் பணத்தை விட்டு தள்ளுப்பா. கீழே இருக்கான என் ஃப்ரெண்டு, அதான் அந்த மேக்ஸ்வெல், அவனுக்கு பெயிண்டிங்னா அவ்வளவு லவ்ப்பா. தான் வைஃப் சசிகலா, வித்யுத் ஜானவி, மீனாட்சி கீத் அகர்கர், அவங்க மேல எவ்வளவு லவ். அதை விட சூப்பர் ப்ரோ. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம்னா, அவங்க பேர் சொன்னாங்களே பெருசா, அந்த மாதிரி இப்படிதான்ப்பா நாங்க சொல்லிட்டே இருப்போம். வாப்பா, நீ ஒண்ணுக்கு போகணும்னு சொன்னீல, இங்கே போயிட போறா. வா வா வா. இங்கே எல்லாம் போக மாட்டேன், ரொம்ப காமெடி பண்றீங்க. போங்க. வா 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 வா. இதான் பாத்ரூம். ஏய் சீக்கிரம் முடிச்சிட்டு கீழே வா, நாங்க வெயிட் பண்ணி. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். ஹலோ. ஏய் எனக்கு தெரியும், நான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது தான் தெரியும்பா. ஆனா இப்போ ரொம்ப அர்ஜென்ட். லட்சக்கணக்கான வேல்யூ உள்ள பெயிண்டிங் இங்க இருக்கு. என் கண்ணே என்னால் நம்ப முடியலன்னா பாரு. ஏய் டூப்ளிகேட் பெயிண்டிங்லாம் ஒன்றும் இல்லையா? ரெடியாரு, 1/2 மணி நேரத்தில் உன்னை குடோனில் மீட் பண்றேன். சரி இப்போ வச்சுக்க. தயா எங்க? நீ என்ன இருக்கிய? ஆமா போப்பா, நீ விளையாட்டு. ஓகே, நான் கிளம்பட்டுமா? உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் இவ்வளவு அவசரம்? இன்னும் 1/2 மணி நேரத்துல பார்ட்டி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போலாம்ல? இல்ல, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். ஊர்ல இருந்து பாட்டி வராங்க, அவங்கள பிக்கப் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் போகணும். ஏ பாட்டி வராங்களா? அப்ப கண்டிப்பா போய் தான் ஆகணும். கண்டிப்பா. பாட்டிய கண்டிப்பா நான் கேட்டேன்னு சொல்லுனே. அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பா. தேங்க்யூ. சரி பாப்போம். காலையில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பாட்டியை கூட போறாராம் இவரு. இப்போ இவனோட பார்ட்டியை நாம ஞாபகப்படுத்துவோம்.
வாவ், பாரு இங்கே வந்த சஞ்சய். என்னப்பா இது? நான் முதலான பெயிண்டிங் இது. சூப்பர்ப்பா. இங்க பாருப்பா விக்கு. அடேங்கப்பா சூப்பர். என்ன ஒரு பெயிண்டிங். ஏய் புதையல்ப்பா இது, புதையல். பாஸ் பார்த்தாலும் ரொம்ப குஷி ஆயிடுவாரு. அதான் மச்சான் உடனே ஃபோன் பண்ணி உன்னை வர சொன்னேன். உன்னோட பாஸ் சந்தோஷப்படுவாரு. அது எப்பன்னா நாங்க உன்னை சந்தோஷப்படுத்தும் போது. ஏய் போலாம்டா. ஏய் சஞ்சய், ரொம்ப நல்லவனா இருக்கியே நீ. பெயிண்டிங் திருடனா நீ? வாங்கடா, நாங்க உங்களுக்கு பெயிண்டிங் தரோம். எடுத்துட்டு வாங்க பாய்ஸ். டேய் சார், அவன் ஓட்டான் சார். ஓடிட்டானா? சரி பரவாயில்ல விடுங்க. சார் தான் இருக்காரு நமக்கு. சார் மீதி சேஞ்சு நீ வச்சுக்கப்பா. ரொம்ப நன்றி சார். சின்ன வயசுல இருந்தே எனக்கு பெயிண்டிங்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு எனக்கு தெரியாது. அதனால திருடுறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அதனால தான் நானே இங்க வந்தேன், உன் முகத்தை பெயிண்டிங் பண்றதுக்கு. சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். என்னை விட்டுருங்க சார். எதுவும் தெரியாது சார். எதுவும் தெரியாது? எழுந்துடுறா. சார் சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் இந்த வேலையை செஞ்சா எனக்கு பணம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான் சார் தெரியும். அப்புறம் இந்த பெயிண்டிங்னால என்ன ஆகுது, எங்க போகுதுன்னு எதுவுமே எனக்கு சத்தியமா தெரியாது சார். ஆனா சார் இந்த வேர் ஹவுஸ்ல கம்மியான பெயிண்டிங் தான் இருக்கு. திருட மீதி பெயிண்டிங்ஸ்லாம் எங்க? சார் அது இந்நேரம் நாட்டை விட்டு வெளியில கொண்டு போயிருப்பாங்க சார். நாட்டுக்கு வெளியேனா எப்படி வெளியே கொண்டு போவாங்க? கடல் வழியா போகும் சார். தெரியுமா, இன்னைக்கு என் பொண்டாட்டி இருக்காளே, டிஃபனுக்கு சுட சுட பக்கோடா செஞ்சு கொடுத்தா. அப்படியா? என்ன பக்கோடா? ஆட உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகா, சுட சுட டீயோட பக்கோடா எப்படி இருந்தது தெரியுமா? எனக்கும் கொஞ்சம் கொண்டு வந்துருக்கலாம்ல. அடுத்த வாட்டி கொண்டு வரேன். சீக்கிரமா அதை புடியா, வேலையை பாரு.
ஏய் சீக்கிரம் கிளம்பியா, போலீஸ் வராங்க. வண்டிடு எடு, போ போ போ. பிடிக்கிறதுக்குள்ள மறைஞ்சிட்டானுங்களே. எங்க போயிட போறானுங்க? கோஸ்ட் கார்டு அலர்ட் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா பாஸ் பண்ணுங்க. ஹலோ சிஐடி, சொல்லுங்க. நான் ஆன்யா பேசுறேன். சுஹாஸோட ஃபியான்சி ஆன்யா. சொல்லுங்க. சார், இந்த கேஸை சால்வ் பண்ண இன்னும் எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க? இங்க பாருங்க, திருட்டு கும்பலை பிடிச்சாச்சு. ஆனா திருட சொல்லி யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்கள பிடிக்கிறது தான் பாக்கி. அப்படியா? எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு சார். நிச்சயமா நீங்க கொலைகாரனை பிடிச்சிருவீங்க. இங்க பாருங்க ஆன்யா மேடம், சிஐடி கிட்ட இருந்து யாரும் தப்பிச்சதில்லை, தப்பிக்கவும் முடியாது. தேங்க்யூ சார். நீங்க எல்லாரும் இல்லைனா தெரியல எங்களை மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். ஷூர், வில் டூ தட். தேங்க்யூ. என்ன சத்தம் இது? என்ன யாருமே இல்ல. இது பிரம்மையா தான் இருக்கணும். இந்த ஜன்னலை நான் மூடி தானே வச்சிருந்தேன், ஆனா இப்ப திறந்திருக்கு. ஒருவேளை யாராவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்களா? இந்த ஆன்யா எதுக்கு கதவை திறக்க மாட்டேங்கிறா? அவகிட்ட சொல்லியிருந்தேன் வீட்லயே இருன்னு.
அன்யா 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 நீ நல்லா இருக்கல? அன்யா 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 நீ நல்லா இருக்கல? அன்யா ஒருவேளை ஆன்யாவையும் இல்ல இல்ல அன்யா 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 ஏய் விடுங்க என்ன ஏய் யாராச்சும் வாங்க காப்பாத்துங்க என்ன விடுங்க சொல்றல கட்டாத. அன்யா அன்யா கை விடுங்க ஏய் கார்த்திக் வா, வா. காப்பாத்து கார்த்திக் அன்யா அன்யா ஹலோ ஆன்யாவோட உயிர் முக்கியம் இல்லையா? யார் நீ? அவளை எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? கேள்வி கேட்குற இடத்துல நீ இருக்க, அதனால தான் பதில் சொல்கிறேன். சுஹாஸை நான் காலி பண்ணிட்டேன். அப்படி உன் ஃபிகர் உயிர் உனக்கு முக்கியம்னா ஏய் இங்க பாரு ஆன்யாக்கு எதுவும் ஆகக்கூடாது. நான் ஒரு படம் பார்த்தேன்டா. அந்த படத்துல என்ன மாதிரி ஒரு வில்லன் ஹீரோயினை கிளாஸஸ் மேல ஆட வைப்பான். அந்த மாதிரி ஒரு வில்லன் தான் நான் நினைச்சுக்கோ. நீ எவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டே இருக்கியோ அவ்வளோ நேரம் உன் ஃபிகரோட மூச்சும் ஓடிட்டு இருக்கும். போலீஸ்க்கு போலான்னு புத்திசாலித்தனமா யோசிச்ச உன் ஃபிகர் கதை கந்தல் ஆயிடும். ஹலோ 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 தயா, இது வரைக்கும் நாம எத்தனை பேரை பிடிச்சிருக்கோம், எத்தனை பேரை. எல்லாம் சாதாரண வெட்டுக்கைகள். பணத்தை கொடுத்து அவனுங்களை திருட வச்சிருக்கானுங்க. உண்மையான மூலக்காரன் வேற எங்கேயோ உட்காந்துருக்கான். இப்போ அவன் அடுத்த ஆட்டத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணிக்கிட்டோம் சார். அடுத்த ஆட்டம் அவங்களோடது இல்லை, நம்மளோடது. இப்போ நம்ம அடுத்த ஆட்டத்தோட காய் யாருன்னா இவன் சஞ்சய். சார் நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல சார், அதனால நான் முன்னாடி பார்த்ததே இல்லை சார். பாரு சஞ்சய், தண்டனை உனக்கு நிச்சயமா இருக்கு. ஆனா உன்னுடைய தண்டனையை எங்களால குறைக்க முடியும். சார் நான் ஜஸ்ட் 2 நாளைக்கு முன்னாடி அவங்க ஃபோனில் பேசினதை கேட்டேன். என்ன விஷயம் கேட்ட, அதை சொல்லு. அது அந்த ஆளு மிஸ்டர் ஜாக்கோட பேங்க் அக்கௌண்ட்ல 5 கோடி ரூபாய் கிரெடிட் ஆக போகுதுன்னு சொன்னாரு. அவர் சீக்கிரமே இங்க வர போறாருன்னு சொன்னாரு. 5 கோடி ரூபாய் ஜாக்கோவோட அக்கௌண்ட்லயா? இந்த ஜாக்கோ யாரு? சார், ஜாக்கோ ஒரு இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட் கில்லர். அவன் ஹை ப்ரொஃபைல் ஆட்களை குறி வைக்கிறவன். அப்படின்னா தயா, இந்த ஜாக்கோவோட அக்கௌண்ட்ல 5 கோடி ரூபாய் கிரெடிட் ஆகுதுன்னா இந்த பணம் யாரையோ கொல்ல சொல்லி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப பெரிய புள்ளிய. சார் இது வரைக்கும் நம்ம இத பெயிண்டிங் திருட்டு கேஸ் நினைச்சிட்டு இருந்தோம். ஆமா ஸ்ரேயா, ஆனா இந்த கேஸ் இப்போ சாதாரணமானது கிடையாது. நம்ம நாட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா இந்த குரூப் பெயிண்டிங் எதுக்காக திருடுறாங்கன்னா அது கான்ட்ராக்ட் கில்லருக்கு பணம் கொடுக்கும். ஆமா தயா, அதுக்காக தான். இப்போ ஒரு அப்பாவியோட உயிர் போறதுக்கு முன்னாடி நாம இந்த ஜாக்கோவை தடுத்தாகணும். ஜாக்கோ,
இனிமே தான் சுவாரஸ்யமே இந்த விளையாட்டில். பரபரப்பு ஏற்பட போகுது, பரபரப்பு.